நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தான நைட்ரோபியூரான் சிறுநீரக பாதையில் உண்டாகும் பாக்டீரியா தொற்றுக்களை நீக்க பயன்படுத்தப்படும் மருந்து என கூறப்படுகிறது. வேதிப்பொருளான இந்த நைட்ரோபியூரான் அடங்கிய மருந்துகளை விலங்கினங்கள், பறவைகளுக்கு கொடுக்கக்கூடாது என இந்தியா முழுக்க தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படி தடை செய்யப்பட்ட இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பிராய்லர் கோழி, முட்டைக்கோழி உள்ளிட்ட இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் கொடுக்கப்படுவதாக நாடு முழுவதும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனையடுத்து மத்திய உணவு பாதுகாப்பு துறையானது பிறப்பித்த உத்தரவில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முட்டை மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனாவும் முட்டையில் தடை செய்யப்பட்ட நைட்ரோபியூரான் வேதிப்பொருள் கலந்திருக்கிறதா என்பதை கண்டறிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நைட்ரோபியூரான் பாதிப்பு குறித்து மருத்துவர்களிடம் கேட்டபோது கோழிகளுக்கு தீவனத்தோடு கலந்து கொடுக்கப்படும் இந்த வேதிப்பொருள் கலந்த உணவை தொடர்ந்து உட்கொண்டால் கேன்சர் ஆபத்து இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இருப்பினும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு புரதத்தை வழங்கும் வரப்பிரசாதமான முட்டையை ஒதுக்கி வைக்கவோ அச்சப்படவோ தேவையில்லை என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மாமிசத்தினுடைய எடையை கூட்டுறதுக்கு பரவலாக ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறதுன்றத உலகம் முழுக்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்கினுடைய எச்சங்கள் அந்த இறைச்சியிலையும் முட்டையிலையும் வரலான்றதுக்காக எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தடை இருக்குது. அதில் நைட்ரோஃபியூரன்டாயினும் வரும். நைட்ரோஃபியூரன்டாயினுடைய பயம் இப்போ என்னன்னாக்கா, அது மற்ற ஆன்டிபயோட்டிக் நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகளை கெடுத்து நமக்கு பேதி அந்த மாதிரி கொடுக்கும். நைட்ரோஃபியூரன்டாயின் நம்மளுடைய செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற நம்ம மரபணு ஜீன் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போய் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாற்றங்கள் தொடர்ந்து நீடிச்சதுன்னா அது கேன்சராக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் அவேர்னஸ் இப்போ வந்திருக்கு. ஆனால் இப்போ கண்டுபிடிச்ச அளவும் ரொம்ப கம்மி. முட்டையை ஒதுக்குறதோ முட்டையை பார்த்து பயப்படுறதோ பீதி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா முட்டை நடுத்தர மக்களுக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். உலக சுகாதார நிறுவனம் அதை வேர்ல்டு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா முட்டையில் நைட்ரோபியூரான் வேதிப்பொருள் கலக்கப்படுவதாக கூறப்படும் விவகாரத்தை நாமக்கல் கோழி பண்ணையாளர்கள் சங்கம் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. கால்நடை மருத்துவர்களும் இதுபோன்ற தடை செய்யப்பட்ட மருந்துகளை பரிந்துரைப்பது இல்லை என்பதால் தமிழ்நாட்டில் அவற்றின் பயன்பாடு கிடையாது என்றும் உறுதிபட கூறியுள்ளனர். இருப்பினும் பொதுமக்களின் பயத்தை போக்குவதற்காக முட்டை மாதிரிகளை சேகரித்து FSSI ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த நைட்ரோபியூரான் இந்த ஃபியூராசால்டோட சேர்ந்தது. அது தடை செய்யப்பட்ட மருந்து. இங்க யாருமே கோழிப்பண்ணை, எந்த கோழிப்பண்ணையும் அதை கோழிப்பண்ணைகள் பயன்படுத்துறது கிடையாது. இது எல்லா பணியாளர்களும் தெரியும். எந்த டாக்டர்களுமே வெட்டினரியன்ஸ் யாருமே அதை பிரிஸ்கிரிப்ஷன் பண்றது கிடையாது. அதனால இதுல நைட்ரோபியூரான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் முட்டை நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பவுடர் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஜப்பான்கள் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தி எல்லாம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் எந்த விதமான இல்லை. இதே போன்று ஏற்றுமதி முட்டை வேறு, உள்நாட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் முட்டை வேறு என சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோ குறித்த கேள்விக்கு பதிலளித்த கோழி பண்ணையாளர்கள் அனைத்து முட்டைகளும் ஒரே முட்டைதான் என்றும் கூறியுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் பரத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.